சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, மதிப்பு கூடணும், என்னை எல்லாரும் மதிக்கணும். மதிப்பு இழந்து நான் காணப்படுறேன். நல்ல படிப்பு இருக்கு, நல்ல செல்வாக்கும் இருக்கு. ஆனாலும் என்னால் ஒரு உயர்ந்த நிலையை போக முடியாத அளவுக்கு என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு சாய்ராமும், இன்னொரு சாய்ராம் என்கிட்ட பணம் இல்லை, படிக்கலை, என்னை யாருமே மதிக்கலை, வாழக்கூடிய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்ததா இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இனி நான் ஃபீல் பண்ணணும். இதை அன்பே சாயில் இந்த பொறுப்பை வச்சிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்ணை மூடிக்கிட்டு நான் செய்ய தயாராக இருக்கேன். என் வாழ்க்கையில் என்ன மதிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல செல்வாக்கு மிக்கவர், அவரும் இந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய ஒட்டுமொத்த சுமையை அன்பே சாயில் இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க மதிப்பான மனிதர்களாக வாழணும்னு முடிவு பண்ணி அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது, கடவுள் உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிடு, அதை சுமக்காத, சுமக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு, உன்னால் சுமக்க முடியாது, நீ சுமந்து சுமந்து சோர்வடைஞ்சிடுவ, உன் வாழ்க்கையில் சந்தோஷமான பக்கத்தை நீ கடைசி வரைக்கும் தேட மாட்ட, ஏன்னா சுமந்து இருக்கிறதால. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்க, அதில் ஒருத்தன் மட்டும் 100 கிலோ மூட்டையை சுமந்துக்கிட்டு ஓடுனா, அந்த 100 கிலோ சுமந்துட்டு ஓடுறவ ஜெயிச்சிருவானா என்ன? கண்டிப்பாக தோத்துடுவான். ஏன்னா அவனோட சுமையை தாண்டி அவன் சுமந்துட்டு இருக்கான் ஒரு பெரிய மூட்டையை. அப்போது எப்படி அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவன் ஒரு சுமையை வச்சுக்கிட்டு ஓட முடியாமல் தோற்று போகிறானோ, அதை விட வெயிட்டு அதிகமாக, பாரம் அதிகமாக ஒரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் அந்த பாரத்தை சுமந்து வாழ்க்கை என்ற பயணத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிதானமாக போக நேரம் இல்லை. இன்னும் இருக்கக்கூடிய வருஷங்கள் கொஞ்சம், அதில் நாம் எத்தனை வருஷம் வாழ போகிறோன்னு தெரியல. அப்போது நிதானமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? ஓடணும். ஆனால் இந்த பாரத்தை வச்சுக்கிட்டு ஓட முடியுமா? ஓட முடியாது. ஸோ பாரத்தை இறக்கி வச்சுட்டு வேணால் நம்ம டார்கெட்டை அடையலாம். அதே போல தான் உங்கள் பாரத்தை நீங்கள் கடவுளோட பாதத்தில் இறக்கி வச்சு நீங்கள் உங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெல்ல முடியுமா, வெல்ல முடியாதா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் படி. உங்களை யாரும் மதிக்கலை அப்படின்ற ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு நீங்கள் பயணத்தை கடக்க முடியாமல் அங்கே சோர்வடைந்து அங்கே நிற்கிறீங்க. அப்போ கூட உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கல, மறுபடியும் அதே பாரத்தோட மறுபடியும் கடக்க முயற்சி பண்ணுறீங்க. இப்போ 10 அடி எடுத்து வைக்கிறீங்க, மறுபடியும் இதே பிரச்சனை. அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு, சரி இறக்கி வச்சது பத்திரமா இங்கே இருக்கும், நாம் போக வேண்டிய இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு போனால் அது எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒரு டாக்டர் சொல்கிறாரு,
100 வருஷம் எந்த நோயும் எந்த நொடியும் இல்லாமல் வாழலாம். நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார், கரெக்டாக 8:45 வந்திருந்தார். அவர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன ப்ரொஃபஷனல் அப்படி கேட்கும்போது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ வந்து சார் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நம்ம நிறைய கேட்கும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான். அவர் வந்து எம்பிபிஎஸ் வித் ஃபார்மா இது மாதிரி ஒரு டிகிரி முடித்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ மாத்திரை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும்ல. நல்லா கேட்டுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்தவருக்கோ 10 நிமிஷம் வேலை, ஆனால் அவர்கிட்ட நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதோ 1 hour. ஸோ கிட்டத்தட்ட 9:30 9:45 ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பொக்கிஷம், ஒவ்வொரு மனுஷனும் பொக்கிஷம். இங்கே இருக்கிற எல்லாருமே இவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவனே முட்டாள். ஆனால் இவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவ தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய அறிவையும் அவன் தீட்டிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ருசியான சாப்பாடை போட்டால் நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதே மாதிரி ருசியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட வர வர அந்த எண்ணங்களை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுடைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தீர்ந்துடுது. ஸோ இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அது நம்ம வாழ்க்கையில் அமையுது. அப்போது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று, சார் எந்த மாத்திரை எந்த மருந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைலை சீராக்கினாவே போதும். ஸோ காலையில் எழுந்திருச்சு 4:30 தியானம் பிராணாயாமம் இதை செய்யணும். அடுத்தது அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். 3வது மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். எது வந்தாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, எது வந்தாலும் நம்ம நொந்து போயிடக்கூடாது. ஸோ நம்ம சந்தோஷத்தை எந்த காரணத்தை கொண்டு இழக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் குட் பை பண்ணலாம். அடுத்தது ஃபுட்டு. இந்த ஃபுட்டுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள், காஃபி டீ அறவே நிறுத்திடுங்க. காஃபி டீ ஏன்னா பழகினதுக்காக தான் அந்த காஃபி டீ அதுக்கு அடிமையாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நாம் வந்து காஃபியோ டீயோ அது உடம்புக்கு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்குது. அது டீயை விட காஃபி பல மடங்கு ஆபத்தை கொடுக்குது. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ பிளாக் டீ குடிங்க, இல்லை க்ரீன் டீ குடிங்க. இது மூலமாக உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்ல தூக்கம், 6 மணி நேரம் தூக்கம், இரவு தூக்கம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இது எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாமே நம்ம அன்பே சாயில சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம விஷயம் எப்படி வந்திருக்குன்னா, அவங்க ஒரு டாக்டரு, ஸோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் நிச்சயமாக இருக்கும். ஸோ ஃபுட்டு முறை இருக்கும். நாம் என்ன சைக்காட்ரிஸ்டா? நாம் அது மாதிரி படிச்சிருக்கோமா? அப்போ நாம் அவர் சொன்னதை எல்லாம் முன்னாடியே நம்ம இங்கே ஒரு ஹெவியான டிஸ்கஷனில் வச்சுருக்கோம். அப்போ யோசித்து பாருங்கள், நாம் என்னென்னலாம் சொன்னோமோ அதை எல்லாமே அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லும்போது நாம் சரியான திசையை நோக்கி போகிறோன்ற ஒரு விஷயம் தெரியுதா இல்லையா? அப்போ எல்லா விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கும்போது, அதை திரும்பவும் வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் எழக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முயற்சிகள் நம்ம பெரிய அளவில் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த வந்து உழைப்புகள் மூலமாக காட்டுறோம், அதை தாண்டி பலன்களை பெறுறோம். ஸோ பலன்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெதுவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் குறை. ஆனால் ஒரு விஷயமும் செதுக்கப்படுது. ஒரு கல் எடுத்த உடனே ஃபேஸ் வச்சாச்சு, ஓகே இந்த கல் இப்படி இருந்தது,
ஆனால் இதுக்கு உருவம் வந்துடுச்சு, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு நிறைய. சரி, உருவத்தை கொண்டு வந்தாச்சு, அந்த உருவம் எந்த பற்றியாக இருக்கணும்? குரங்கா உருவத்தை கொண்டு வந்தால் அதுவும் ஒரு சிற்பந்தான். அதை வீட்டுக்கு காட்சி பொருளாக வைக்கலாம். அதுவே சிவலிங்கமாக அந்த கல்லை உருவாக்குனா ஒரு குரங்குக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை சிவலிங்கத்துக்கு அது கிடைக்குதா? இல்லை சிவலிங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அந்த குரங்கு சிலைக்கு கிடைக்குதா? எது டாப்பஸ்ட்டு ப்ரையாரிட்டியை மக்கள் கொடுப்பாங்க? எந்த சிலையை மக்கள் மதிப்பாங்க? எந்த சிலையை தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிடுவாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கடவுள் இங்கே என்ன பண்ணுறாரு, நீ மதிப்புள்ள மனுஷனாக மாறணுன்றதுக்காக அந்த கல்லை இப்போ தான் செதுக்குறாரு. போதும், விட்டுடுங்க, இது வரைக்கும் செதுக்கினதை வச்சு இந்த பலன் எனக்கு போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது டெம்பரவரியான பலனை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் திகழ வைக்கணும். ஸோ அந்த மாதிரியான பலனை தான் அவர் கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் கர்ம வினைகள் படி, உங்கள் விதி பயனின்படி இப்பேற்பட்ட ஒரு உச்சம் உங்களுக்கு இருக்குதுன்றது கடவுள் முடிவு பண்ணுறாரு, கடவுள் தீர்மானிக்கிறாரு. ஏன்னா எத்தனையோ மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் 1% கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு, கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒழுக்கம், நேர்மை, இதையெல்லாம் அந்த 1% மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த 1% அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க. ஆனால் மீதி 99% எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒருத்தவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லியும் நேர்மையாக இருக்காங்க, சிலர் கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் நேர்மையற்றவர்களாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு விதி இருக்குது. இவன் இப்படியே தான் கடைசி வரைக்கும் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கெட்டு போய் அடையாளமே தெரியாத ஒரு மனுஷனாக இருப்பான். ஆனால் இவனும் குப்பையிலேருந்து எடுத்த இவன் அடையாளம் தெரிகிற மனுஷனாக உலகத்துக்கு காட்டுவான் அப்படின்ற தாட்டுலாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ நம்ம அன்பே சாயில் நிறைய விஷயங்கள், ஒரு சாய்ராமுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், உண்மையிலேயே நான் குப்பையில் தான் கடந்தேன். என்னோடய வீட்டில் என்னை கீழே தள்ளி விட்டாங்க. இந்த பக்கம் இறங்காத, இந்த பக்கம் வராத, இனிமே உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். இது நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டில் அன்பே சாய் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளும்போது அவங்க வாழ்க்கையில் அத்தனையும் முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு அவங்க கிளம்பும்போது தான் சரி, ஒரு தடவை லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸு, இந்த சான்ஸின் பிரகாரம் நம்ம வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா துணிஞ்ச முடிவெடுக்கும்போது ஒரு அசாத்திய சக்தியை சாயப்பா வெளிப்படுத்துவார். அப்போ எல்லாரும் உறவுகள் கைவிட்டாச்சு, நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, மதிப்பில்லாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது தான் சரி, ஃபைனலாக நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், இருக்கிற எல்லாத்தையும் தொலைச்சாச்சு, இப்போ நம்ம புதுசாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள் அவங்க காதில் விழுது. இன்றைக்கி அந்த குடும்பம் அவரை வந்துடுன்னு சொல்லி தேடுது. ஸோ எங்கே மதிப்பை இழந்தாங்களோ அதே இடத்துல அந்த குடும்பம் அவரை கொண்டாடுது. ஆனால் இவருக்கும் போக விருப்பம் இல்லை. என்கிட்ட கேள்விகள் கேட்டார் இவர். இல்லை நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா மறப்போம் மன்னிப்போம்,
இதுதான் தெய்வத்தோட குழந்தைங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை. மறப்போம் மன்னிப்போம். நீ மறந்துடு, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அவன் அறிவு இல்லாமல் பண்ணுறான். இயேசுநாதர் லாஸ்டில் இருக்கும்போது இந்த பாவிகளை மன்னியுங்கள், அவங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னு தெரியாமலே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் இந்த பாவிகளை மன்னியுங்கள்னு சொல்லிட்டு உயிர் துறப்பார். அப்போ கூட அவர் அவங்கள தான் மன்னிக்க சொல்கிறார். இவ்வளோ தூரம் என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்களே, இவங்களுக்கு இப்படி இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணல, அவங்களுக்கு எந்த பாவத்தையும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி உயிரை விடுறாரு. அப்போ அவங்க கடவுளோட குழந்தைங்க தானே. நம்ம மதத்தால் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் தெய்வத்தால் எல்லாரும் ஒன்றுபட்டு தான் நிற்கிறோம். இங்கே தெய்வத்தால் எல்லாம் ஒன்றுபட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்ம தயாராக ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும். பதில் கிடைச்சிடுச்சுன்னா ஆக்ஷனில் நம்ம இறங்கிடலாம். ஸோ இது மாதிரி பல விதமான முயற்சிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்போது உங்களோட குறைகள் மதிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நான் மதிப்பானவன்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று முதல் நம்புங்க. என்ன தெரியுமா? நான் சாயப்பாவோட குழந்தை, நான் ஒரு கடவுளோட குழந்தை. எந்த மனுஷனுக்கும் எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய நல்ல மனசு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ நான் மதிப்பானவன், என்ன நான் நேசிக்கிறேன், என்னுடைய செயல்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை நான் நேசிக்கிறேன். எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கடவுள் சக்தியின் மூலமாக அதை என்னால் அடைய முடியும். எனக்கு இந்த பணத்தாலேயோ படிப்பாலேயோ எனக்கு இந்த மதிப்பை தாண்டி என்னுடைய குணத்தினால் நான் மதிக்கப்படுவேன். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஆழ் மனசில் நாம் செலுத்தணும். உன்னை நேசிக்கலைன்னா நீ யாரையும் நேசிக்க மாட்ட. எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, சில நேரத்தில் நாம் திட்டிப்போம், நீ எல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு அழுமூஞ்சி, நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, நீ என்ன செஞ்சாலும் உனக்கு இப்படி தான் வருதுன்னு நம்ம தினமும் நம்ம நினச்சிக்கிறோம். கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபேஸா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அகத்தில் அவ்வளோ கஷ்டம், ஆனால் புறத்தில் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் ஆக்ட் பண்ணுறோம். இப்போது அகத்தில் ஒரு அன்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது அந்த புறம் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ஒரு உயிரற்ற தன்மையில் இருக்கிற மாதிரி. ஸோ அகம் வெளிச்சமாக இருக்க புறத்தில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வெளிச்சம் அந்த கண்ணுக்கு தெரியும். அதனால் யார் நம்ம சதி பண்ணுவாங்க, யார் நம்ம கஷ்டப்படுத்துவாங்க, இதை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கோபத்தை கடவுள் மேலே காட்டுங்க. ஒரு மனுஷன் மேலே கோபத்தை காட்டுறதை தாண்டி கடவுள் மேலே கோபத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அப்போது கடவுள் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கும் போது கடவுள் மேலே கூட கொஞ்சம் காலத்தில் அந்த கோபத்தை காட்ட மாட்டீங்க. அப்போ உங்கள் மனசில் எந்த வெறுப்பற்ற நிலை ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நீங்கள் கடவுளால் செதுக்கப்பட்டவங்க, கடவுளால் செதுக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள். ஸோ இந்த நிலை நாம் உணர ஆரம்பிச்சிட்டாவே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடலாம். உலகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சுமை அது இல்லாமலே போயிடும். ஒரு சுமை உங்களை நோக்கி வருதுன்னா அது வர வழியில் தவிடுபடி ஆகிடும். ஏன்னா அது சுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை.
அது சுமையாக இல்லாதப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு அது ரொம்ப சுமையை ஏற்படுத்தும். இதுவே அடுத்தவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, அது கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாலும் பெரிய சுமையை ஏற்படுத்தாது. இப்போ எதிர் வீட்டில் ஒரு பயங்கர பிரச்சனை, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஐயோ நல்ல மனுஷங்க, பட் இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. ஆனால் அடுத்த ஃபியூ மினிட்ஸில் இல்லை ஃபியூ ஹவர்ஸில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா உங்களால் சந்தோஷமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆனால் ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட உங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சுமைகள், இது உங்களுக்கான சுமைகள், உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த சுமைகள் இருக்குது. அதனால் முகத்தில் எந்த விதமான புன்னகையும் எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை. உங்கள் முகம் பொலிவிழந்து காணப்படும். இப்போது கடவுள்கிட்ட நாம் வந்துக்கிட்டதப்புறம் அந்த சுமைகளை அவரோட பாதத்தில் வச்சதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய மாற்றம் என்னென்னா, உன் சுமை எதிர்விட்டு சுமையை எப்படி இருக்கோ அது மாதிரி நீ நினச்சிப்ப. ஒரு சுமை இருக்கும், ஆனால் அந்த சுமையால் நீ பாதிக்கப்பட போவது இல்லை. ஸோ உன்னை மூணாவது ஆளாக நினச்சிப்ப. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சங்கடமான விஷயங்களும் அது உனக்கு போகுதுன்றதை தாண்டி மூணாவது ஆளாக இருக்கக்கூடிய வேற ஒருவனுக்கு போகுதுன்னு நீ கையை கட்டி வேடிக்கை பார்ப்ப. அப்போ மன ரீதியாக நீ எந்த பாதிப்பும் அடையாமல் ஒரு நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் உன்னுடைய பயணத்தை இனிதே தொடங்குவேன். அப்போ பாரத்தை எங்கே இறக்கி வச்சுருக்கோம்? கடவுள்கிட்ட. அப்போது மதிப்பு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் என்னைக்கு முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கு மதிப்பில்லாத மனிதர்களாக மாறிட்டீங்க. ஸோ இனி மதிப்பு மிக்கவன் நான். எனக்கு அவ்வளோ மதிப்பு எனக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சம் என்னை நம்பி அனுப்பியிருக்குது. கடவுள் என்னை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் படைச்சிருக்காரு. அதை நான் தெரிஞ்சுக்காம என் மனசில் ஒரு இருட்டை கொடுத்து ஒரு இருளை கொடுத்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த நிலை நீங்கள் உணரணும். உணரும்போது தான் நீங்கள் அதில் இருந்து வெளிவர முடியும். இந்த இடம் எனக்கு சிக்கலாக இருக்குதுன்னு நினைக்காத வரைக்கும் அதே சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த இடம் எனக்கு சிக்கல்கள் இருக்கும், இதில் இருந்து நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த சிக்கல்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஒரு மனுஷனுக்கு நீச்சல் கற்றுக்கோ அப்படின்னா பயப்படுறேன்னு சொல்லுவான். ஆனால் அதே மனுஷனை தண்ணியில் தள்ளி விட்டா தான் உயிரை காப்பாற்றிக்க அவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் இருக்கே, அது மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் அவனுக்கு சாதனையையும் கொடுக்குது. அப்போது அவன் கடைசியில் போராடுறான், பயந்து கீழே விழுந்தவனும் இருக்கான். ஆனால் முயற்சி பண்ணுவோம், நம்மளால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தில்லா அவன் தத்தளித்து மீண்டு வரானா, அதுதான் அவனோட நீச்சல். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த சங்கடமான நேரங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், மீண்டுவோம், இதில் இருந்து மீண்டு வருவோம். இதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகளை தான் இங்கே எனக்கு சாயப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் இருந்து மீண்டு நான் நிச்சயமாக சரித்திரம் படைப்பேன். நான் கடவுளுக்கு நல்ல ஒரு சாட்சியாக விளங்குவேன். கடவுளோட நல்ல பிள்ளையாக நான் மாறுவேன். அவர் எனக்கு உதவி செய்கிற மாதிரி என்னோட குணத்தை மாற்றுவேன். யாருக்கும் எந்த விதமான தீங்குகளையும் செய்ய மாட்டேன். யாருடைய பெயரையும் கெடுக்கணும்னு நிற்க மாட்டேன். யாருக்கும் குழி பறிக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களோட உயர்ந்த எண்ணங்களை வர வைப்பதற்கு உண்டான வழிமுறைகள். ஸோ ஒரு மனுஷனுக்கு எதிராக செயல்பட்டானா அவனை வெறுக்காதீங்க. நீங்கள் வெறுக்கிறதால உங்களை வெறுப்பீங்க, ஆனால் அவங்கள நேசிக்கிறதால உங்களை நீங்கள் நேசிப்பீங்க. உங்களுக்கு பயம் இருக்காது, உங்களுக்கு பதட்டம் இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கையும்
அசாத்திய திறமையும் உங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் மீண்டு வருவீங்க. வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் சாதிப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு இடத்த நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். இந்த நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மதிப்புள்ள மனுஷனாக வாழ்ந்து சாதிப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.